NPC previous years பார்த்துட்ருக்கோம். Calculate the area of sector whose diameter and arc length are 30 cm and 26 cm respectively. விட்டம் 30 cm, வில்லி நீளம் 26 cm கொண்டுள்ள வட்டகோண பகுதியின் பரப்பு கேட்டிருக்காங்க. வட்டகோண பகுதினா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது இங்கே இது தீட்டா. ஓகேவா? இது எல், இது ஆர். ஓகேவா? இதில் வில்லி நீளம் எல் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஓகேவா? இதுதான் வில்லி நீளம். இதே வந்து ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதே தான் தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏரியாவில் ஆனால் தீட்டா கொடுக்கல, எல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். தீட்டா பை 360. ஓகே, இந்த πr ஸ்கொயர் இருக்கா, இதை நான் πr இன்ட்டு ஆர்னு எழுதலாமா? இங்கே ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு 1/2 போட்டுக்கிறேன். அப்போ கரெக்டாகிடுமா? 2 கேன்சல் ஆகி அதே வரும். சரியா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா இதை எடுத்துகிட்டு நம்ம எல் போடலாம். ஏன்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் எல்ன்ட்டு. ஸோ இப்போ எல் போட்டுக்கலாம், எல் இன்ட்டு ஆர். இப்போ வந்து ஏரியாவோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ½ இன்ட்டு எல்ஆர்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் எல்லும் தெரியும் ஆரும் தெரியும், பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். எல் என்ன கொடுத்துருக்காங்க, 26. ஆறு வந்து பார்த்திங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க 30. அப்போ ஆரம் பார்த்திங்கன்னா இதில் பாதி, அப்போ 15. ஸோ அதுவும் போட்டுக்கலாம். 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 13 இன்ட்டு 15 பார்த்தீங்கன்னா 195 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 195 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே.